10 அடி நீள 10 அடி அகலத்தை கூட விடாமல் திறந்து வைக்கிறார் பிரதமர். விரைவில் சாலையோர கடைகளை கூட திறந்து வைப்பதற்கு அவர் வருவார். ஏனென்றால் தேர்தல் வருகிறது. எத்தனை முறை வந்தாலும் வந்த வேகத்தில் திருப்பி அனுப்புகிற பணியை தமிழக மக்கள் செய்வார்கள். மத்திய அரசின் திட்டங்களை மாநில அரசு தடுப்பதாக பாஜக மோடி அதாங்க, அதாவது பொய் சொல்லலாம், ஒரு அளவோடவாவது சொல்லணும். நீங்க மத்திய அரசினுடைய எந்த திட்டத்தை மாநில அரசு தடுத்தது என்று, அதுவும் தூத்துக்குடிக்கு வந்த அன்னைக்கு சொல்றாரு. தூத்துக்குடி கழுத்தளவு தண்ணீரில் மூழ்கியது, அவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது. இதே மதுரையில் இருந்துதான் ஹெலிகாப்டரில் 6 நாட்கள் உணவை மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர்ல நாம் அனுப்பணும். இங்க இருந்து பறந்து போன ஹெலிகாப்டர்கள் தான் அங்கே உணவுகளை விநியோகித்து வந்தன. அவ்வளவு பெரிய வெள்ளத்திற்கு இன்றைக்கு வரை 1 பைசா நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கவில்லை. நாம் கட்டுகிற ஜிஎஸ்டியில் நம்முடைய பங்கு ₹1 கொடுத்தால் 21 பைசா கொடுக்கிறார்கள். இந்த நிலையில் மாநில அரசு ஒன்றிய அரசு கொடுக்கிற நிதியை தடுக்கிறார்கள் என்று சொல்வது அப்பட்டமான பொய். ஒரு பிரதமர் தான் அறிந்தே இதை போன்ற தவறான ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார் என்பதை வேதனையோடு நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தேர்தலுக்கு முன்னால ஆண்டுக்கு ஒரு முறை வந்த மோடி இப்போ மாதத்துக்கு ஒரு முறை வர ஆரம்பிச்சார். இப்போ அடுத்து ஒரு 15ஆம் தேதி சொல்றோம். 2 மாசத்துலயே ஒரு 3-4 தடவை வந்துச்சு. இது தேர்தல் பயமா இல்ல? முன்னாள் ஆண்டுக்கு ஒரு முறை வந்த பிரதமர், வெள்ளத்தின் பொழுது கூட வராத பிரதமர் இப்பொழுது வாரம் ஒரு முறை வருகிறார். அதை விட சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்றேன். நேற்றைய தினம் காணொளியில் மதுரை மாவட்டத்தின் 2 நிகழ்வுகளை அவர் துவக்கி வைத்தார். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. திருப்பரங்குன்றம் ரயில் நிலையத்திலும் திருமங்கலம் ரயில் நிலையத்திலும் 1 ஸ்டேஷன் 1 ப்ராடக்ட் என்று சொல்லுகிற அந்த கடையை திறந்து வைத்தார். அந்த கடையுடைய அளவு அதிகபட்சம் ஒரு 10 அடி நீளம் 10 அடி அகலமா இருக்கும். 10 அடி நீள 10 அடி அகலத்தை கூட விடாமல் திறந்து வைக்கிறார் பிரதமர். விரைவில் சாலையோர கடைகளை கூட திறந்து வைப்பதற்கு அவர் வருவார். ஏனென்றால் தேர்தல் வருகிறது. எப்படியாவது தமிழகத்திற்குள் கால் ஊன்ற வேண்டும் அவர்கள் நினைக்கிறார்கள். இவ்வளவு மோசமான செயலை தமிழகத்திற்கு மீண்டும் மீண்டும் செய்கிற பிரதமரை எத்தனை முறை வந்தாலும் வந்த வேகத்தில் திருப்பி அனுப்புகிற பணியை தமிழக மக்கள் செய்வார்கள். தேர்தல் ஆணையர் சொன்னாங்க, தேர்தல் தள்ளி போவதற்கான ஒரு ஆலோசனை இதெல்லாம் எப்படி பார்க்கணும்? அதாவது இந்திய ஜனநாயகத்துக்கு பாஜக எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை, பாஜகவின் அரசியல் எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிற பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக சிறப்பு சட்டத்தை உடனடியாக நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வந்தார்கள். இப்பொழுது 3 உறுப்பினர்களில் 2 பேர் தான் இருக்கிறார். அதிலே ஒருவர் ராஜினாமா செய்தார். ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் மட்டுமே 140 கோடி மக்கள் கொண்ட உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் உலகின் மிகப்பெரிய தேர்தலை ஒரே ஒரு நபர் நிர்வகிக்கிற ஒரு ஆணையம் இப்பொழுது நடத்த போகிறது. எவ்வளவு பெரிய அபாயமும் அச்சுறுத்தலும் நமக்கு முன்னால் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது அமைச்சரவை கூட போகிறது. அடுத்த இன்னொரு ஆணையரை நாங்கள் தேர்வு செய்ய போகிறோம் என்று சொல்கிறார்கள். தேர்தலுக்கான அறிவிப்பு அதிகபட்சம் 5-6 நாட்களில் வந்தாக வேண்டும். 1 வாரத்துக்குள் வந்தாக வேண்டும். ஏன்னா அதுதான் கால அட்டவணை. அட்டவணைக்குள் இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை கண்ணை கட்டி கொண்டு இந்த நாட்டை பார்க்க சொல்வதை போல ஒரு பெரும் ஆபத்தை நோக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஜனநாயகத்தின் மீதான கருநிழல் படிய காத்திருக்கிற இந்த நாட்களை மக்கள் தங்கள் அரசியல் விழிப்புணர்வால் அகற்றுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.